ஹாய் வியூவர்ஸ், நியூமராலஜி பேஸ்ல ஐபிஎல் உடைய எல்லா மேட்சஸ்க்கும் நம்ம டீம் ப்ரெடிக்ஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஐபிஎல் உடைய 36வது மேட்ச். இந்த மேட்ச்ல ராஜஸ்தான் ராயல்ஸும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் மோதுறாங்க. ஏப்ரல் 19ஆம் தேதி சனிக்கிழமை நைட்டு 7:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்ச்ல யாரெல்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு ஒரு ஃபுல் மேட்ச் ப்ரெடிக்ஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஏப்ரல் 19ஆம் தேதி பார்த்தோம்னா 1-5 காம்பினேஷன், அதாவது சூரியனும் புதனும் சேர்ந்த காம்பினேஷன். அதுபடி நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்கல. ஃபர்ஸ்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் பார்த்தோம்னா யாசஸ்வி ஜெய்ஸ்வால் அவர் ஒரு டீசென்டான பெர்ஃபார்மன்ஸை கொடுப்பாரு. அடுத்து பார்த்தோம்னா சஞ்சு சாம்சன் அவருக்கு கொஞ்சம் சுமாரா இருக்கும். அடுத்ததா பார்த்தோம்னா ரியான் பராக் அவர்கிட்ட ஒரு 30+ ரன்ஸ் எதிர்பார்க்கலாம். அடுத்து பார்த்தோம்னா நிதிஷ் ராணா அவர் ஒரு 25 ரன்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்தது த்ருவ் ஜூரல் ஒரு 20 to 25 ரன்ஸ் வரைக்கும் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்தது சிம்ரான் ஹிட்மேயர் கொஞ்சம் ஆவரேஜா இருக்கும். அடுத்து பார்த்தோம்னா பனிண்டு அசரங்கா 1-2 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அவருக்கு. அடுத்து ஜாஃப்ரா ஆர்ச்சர் 1 விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து மகேஷ் தீக்ஷனா அவர் 1 விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அடுத்து சந்தீப் சர்மா அவர் கொஞ்சம் சுமாரா இருக்கும். அடுத்து டுசர் தேஷ்பாண்டே 2 விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் பார்த்தோம்னா எய்டன் மார்க்கம் அவர் சூப்பரா இருக்கும். அவர் 30+ ரன்ஸ் அடிப்பாரு. அடுத்து பார்த்தோம்னா மிச்சல் மார்ஸ் ஒரு 25 to 30 ரன்ஸ், ஒரு 30 ரன்ஸ் கூட அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு ட்ரீம் டீம் பாயிண்ட் எடுத்துருவாரு. அடுத்து பார்த்தோம்னா நிக்கோலஸ் புரான் ஒரு டீசென்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு. அடுத்து ரிஷப் பண்ட் இந்த மேட்ச் ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரிஷப் பண்ட் 30+ ரன்ஸ் அடிப்பாரு. அடுத்து பார்த்தோம்னா ஆயுஷ் பதவானி ஒரு 20 to 25 ரன்ஸ் வரைக்கும் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்து அப்துல் சமாத் கடைசி நேரத்தில் ஒரு 20 ரன்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா டேவிட் மில்லர் வழக்கமா எல்லா மேட்சும் எப்படி ஆடிட்டு வராரோ அதே மாதிரி தான் ஆடுவார். ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்க முடியாது. அடுத்து பார்த்தோம்னா சார்துல் தாக்கூர் 1 விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. அடுத்து ஆகாஷ் தீப்பும் 1 விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஆவேஸ் கான் 2 விக்கெட் அதுக்கு மேலேயே கூட எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அவருக்கு இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா டிக்பே சிங் ரதி அவர் பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்து ரவி பிஸ்னாய் 1-2 விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. இப்ப 2 டீம்ல சேர்த்து யாரெல்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும் பார்த்தோம். நெக்ஸ்ட் யாரெல்லாம் ட்ரீம் டீம் வரதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்போ யசஸ்வி ஜெய்ஸ்வால், ரியான் பராக், வனிந்து அசரங்கா, மகேஷ் தீக்ஷனா, துஷர் தேஷ்பாண்டே, எய்டன் மார்க்ரம், நிக்கோலஸ் பூரன், ரிஷப் பண்ட், ஆவேஸ் கான், டிக்பே சிங் ரதி, ரவி பிஸ்னாய் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரீம் டீம் வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். நெக்ஸ்ட் யாரெல்லாம் ஒரு டீசென்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்போ நிதிஷ் ராணா, சிம்ரான் ஹெட்மயர், ஜாஃபர் ஆர்ச்சர், மிச்சல் மார்ஸ், டேவிட் மில்லர், சார்துல் தாக்கூர் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டீசென்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் யாரை போடலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்போ ரியான் பராக், எய்டன் மார்க்ரம், ஆபேஸ் கான், டிக்பே சிங் ரதி இவங்களெல்லாம் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனை போட்டு நான் சொன்னதெல்லாம் வச்சு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி போட்டீங்கன்னா ஒரு நல்ல பிரைஸ் வின் பண்ணலாம். நீங்க புதுசா வீடியோ பார்க்குறாங்க மறந்துடாம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்புறம் நம்ம இப்போ சொல்லியிருக்கக்கூடிய ப்ரெடிக்ஷன்ங்கிறது ஒரு காமனான ப்ரெடிக்ஷன் தான். எந்த டீம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் எந்த டீம் செகண்ட் பேட்டிங்கிறத பொறுத்து இந்த ப்ரெடிக்ஷன்ல ஒரு சில சேஞ்சஸ் இருக்கும். அதெல்லாம் நான் டெலிகிராம் சேனல் அப்டேட் பண்ணுவேன். டெலிகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அதில் போயிட்டு இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மேட்ச்சுக்கு வின்னிங் ப்ரெடிக்ஷன்ஸ் வேணுங்கிறவங்க என்னோட டெலிகிராம் ஐடிக்கு மெசேஜ் பண்ணுங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. 7 மணிக்கு முன்னாடியே மெசேஜ் பண்ணிருங்க. 7 மணிக்கு அப்புறம் பண்ணாதீங்க.